ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை ஸ்டார்லைட் டாரோட். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிளாக்கேஜஸ், என்ன தடையாக இருக்குது, அதான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ டாரோட் பர்சனல் ரீடிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் செஷன் அண்ட் டாரோட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் கைஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் எனர்ஜி பார்க்கலாம். ஓகே, ஐம் கெட்டிங் 2 cards ஹியர். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி ஒரு டிவைன் மாஸ்குலினாக இருக்கலாம், ஒரு டிவைன் மாஸ்குலின் ஒரு டிவைன் ஃபெமினைனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு டிவைன் கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் கிறிஸ்டியனாக கூட இருக்கலாம், லைக் கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்க்குறப்போ அவரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, உங்களை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அட்மையர் பண்ணியிருப்பாங்க இந்த பர்சன். லைக் அவங்களோட சின்ன சின்ன விஷயம் கூட, அவங்க பண்ணுற சின்ன சின்ன லிட்டில் திங்ஸ் கூட உங்களுக்கு சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்களுமே லிட்ரலி ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இவங்க கூட இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹாப்பினஸ். ஸோ இவங்க உங்களை ரொம்பவே கேரிங்காக ஹாப்பியாக பார்த்துருப்பாங்க இந்த பர்சன். லெட்ஸ் see guys. see unblock, I'm getting unblock message. மேபி இந்த பர்சன் ஒரு அன்பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா, பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அன்பிளாக் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, 444 பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். 444 guys. அண்ட் 4 நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்குறீங்கன்னா என்ன மெசேஜ், 4 ஏஞ்சல் நம்பருக்கு என்ன மெசேஜ்னு பாருங்கள். ஓகேவா? ரீஸ்டார்ட் தட் யூ வாண்டட். ஓகே, சில விஷயங்கள் ரொம்ப நாளாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பட் பாதிலே அது ஸ்டாப் ஆகியிருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களோட எனர்ஜி பார்க்குறப்போ சம்திங் ஒரு பாஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க சைல்ட்ஹுட் லவ்வாக கூட நீங்கள் இருக்கலாம், ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி லவ்ஸ் நீங்கள் இருக்கலாம். அவங்களுமே ஒரு பாஸ்ட் எனர்ஜியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிளாக்கேஜ்னா, லைக் அவங்க ஒரு விஷயம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் சைடில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிளாக்கேஜாக இருக்குன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ், அமைதி வேணும்னு நினைக்கிறாங்க, தனிமை வேணும், லோன்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட பிளாக்கேஜில் அதுவும் பார்க்க முடியுது. 1 second. ஓகே, வேர்ல்ட் கார்ட். எஸ், அவங்க அவங்க கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு ஃபாரின் போகிற சில விஷயம் இருக்குது, ஃபாரினில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா அதை நோக்கி டுவர்ட்ஸ் தட் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு நல்லாவே தேவைப்படுது. ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. இங்கே பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸ்டில் அந்த ஃபீலிங்ஸ், அந்த லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது. லெட்ஸ் see guys. ஓகே, ஐ ஆம் கெட்டிங் மிஸ்டர் ஆன்சம். ஓகே, இந்த பர்சன் ஒரு ஆன்சமாக இருக்கலாம். ஓகே, ஆன்சம் கைண்ட் ஆஃப் பர்சனாக இருக்கலாம். லைக் நீங்கள் அடிக்கடிக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், யூ ஆர் த ஆன்சம், லைக் தட். மேன் ஹோல்டிங் த ஹார்ட். மேன் ஹோல்டிங் த ஹார்ட் பார்க்குறப்போ நீங்கள் ஃபெமினைனாக இருக்கலாம், பார்க்குற நீங்கள் ஃபெமினைனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் தான் நோ காண்டாக்டில் இருக்கீங்க. அவங்களுக்காக ரீகான்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஹார்ட்டை அவர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. லைக் நீங்கள் லிட்ரலி ஃபீல் பண்ணலாம், அவர் இல்லாமல் அந்த லவ்வே உங்கள் லைஃபே ஒரு டார்க் மோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பார்க்க முடியுது. லெட்ஸ் see. and I'm getting ஓகே, பாஸ். இந்த பர்சன் பாஸியாக நடந்திருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்க ரூல் போட்டிருப்பாங்க, அந்த ரூல்ஸை நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் ரொம்ப டாமினேட்டாக இருக்கலாம், அந்த மெயில் பர்சன் மேபி டாமினேட்டாக இருக்கலாம்.
லெட்ஸ் see guys. மாஸ்க் அவங்க ரியல் ஃபேஸை வந்து உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட காட்டின ஃபேஸ் வேறு, பட் அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருந்திருக்கும். லிட்ரலி உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்ல விதமாக வந்து அந்த ஆக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில நல்ல விதமாக வந்து இது ஃபியூ மெம்பர்ஸ்க்கு ரெசினேட் ஆகலாம். நல்ல விதமாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் போக போக உங்களுக்கு வந்து அவங்க ரியல் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகிருக்கும். பட் இன்னொரு கேட்டகரி பீப்புள்ஸுக்கு வந்து இந்த பர்சன் வந்து மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. பட் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக கைண்டடாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அண்ட் சில்ட்ரன்ஸ் மேபி வந்து நீங்கள் மேரீடாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் மேரீட் டைப் ஆஃப் பர்சனாக வந்து டீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க உங்ககிட்ட சில ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம். லைக் இது கூட பிளாக்கேஜாக இருக்கலாம். ஸோ எனக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, ஸோ நான் அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ என்னால் இப்போதைக்கு ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற சில ரீசன்ஸ் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. லெட்ஸ் see. ஓகே, டோன்ட் ரஷ். ஸோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க. ஆர் பிளான்ஸ் ஏதோ நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கலாம் இவங்களுக்காக. லைக் ஒரு ரீகான்சிலேஷனுக்காக பிளானிங் பண்ணிகிட்ருக்கலாம். ஆர் இவங்க சைடில் வந்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க கெரியரை எப்படி வந்து இன்னும் ரொம்ப அழகாக்குறது, அவங்க லைஃப்பை இன்னும் எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறது, அதை நோக்கியுமே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லெட்ஸ் see. guys, do subscribe my channel. see temperance. சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொறுமைன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கார்டு பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பேஷன்ஸாக இருங்க. லைக் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய பர்சனாகவே இருக்கலாம். 111, 222, 333, 444 அண்ட் 777 அந்த மாதிரி நம்பர்ஸ், 333 அந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பர்சன்ஸாக நீங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த நம்பர்ஸ்க்கெலாம் என்ன மீனிங்ஸ், ஏஞ்சல் உங்ககிட்ட என்ன கன்வே பண்ணுறாங்க அதை நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா, லைக் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. see, ஹை பிரிஸ்டஸ் அண்ட் டெம்பரன்ஸ் இங்கே பார்க்குறப்போ ஏஞ்சலோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஒரு டிவைன் சிஸ்டமோட சப்போர்ட்ஸுமே உங்களுக்கு நிறையவே இருக்குது. கீப் டூயிங் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் see. அவங்க சைடில் நிறைய வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது, அதுவுமே பார்க்க முடியுது. see, ரன்னர் அண்ட் சேசர். லைக் ரன்னர் அண்ட் சேசர் மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் ரன்னராக இருப்பீங்க, ஒரு பர்சன் வந்து சேசராக இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் கீப் அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த லவ் ஷோ பண்ணுறது, அந்த கேர் ஷோ பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து சம்டைம்ஸ் வந்து அது கிடச்சிருக்காது உங்களுக்கு. லெட்ஸ் see. ஓகே, ரீகான்சிலேஷன் மெசேஜ் வந்து இங்கே இருக்குது எனக்கு. ஸோ ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிளாக்கேஜ் இருந்தாலுமே ஒரு ரீகான்சிலேஷன் வர மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ரீகான்சிலேஷனுமே வந்து டிவைனோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதனால தான் அந்த ரீகான்சிலேஷன் வருது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்கள். ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு என்ன மீனிங், ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன கன்வே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏஞ்சல் கூட நீங்கள் வந்து ப்ரே பண்ணலாம். ஸோ நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஏஞ்சல் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஏஞ்சல் கூட நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்கள். see, பிக் வார்ம் ஹக் பார்க்குறப்போ ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு அந்த லவ் உங்களுக்கு கிடைக்கலாம், அது பார்க்க முடியுது. லெட்ஸ் see guys. ஓகே, ஐ கான்டாக்ட் அண்ட் ரெட் ரோசஸ். see, இங்கே இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். see, அந்த ஐ கான்டாக்ட் அண்ட் அந்த ரோசஸ் அந்த பர்சன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த அகெயின் அந்த லவ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ப்ளாம் ஆகலாம். ஓகே, ஒரு ஃப்ரெஷ் வார்ம் லைட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் see. ஓகே, ஐ திங்க் அபவுட் யூ ஹேவிங் சில்ட்ரன் ஆர் ஃபேமிலி வித் யூ இன் one day. ஓகே, இந்த டைப் எப்படி இருக்குன்னா இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நான் வந்து நமக்குள்ளே ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ட்ரீமே அப்படி தான் இருக்குது, நல்ல குட் ஃபேமிலியாக நம்ம இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் நம்ம ஃப்யூச்சரில். அந்த மாதிரி சில தாட்ஸ் இந்த பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுவும் பார்க்க முடியுது. சில பிளாக்கேஜஸ் இவங்களுக்கு இருக்குது. see, கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி கிடச்சிருக்காது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்களுமே நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது.
ஓகே, கேட். இந்த பர்சன் கிட்ட கேட் இருக்கலாம், ஆர் ஒயிட் கலர் கேட், ஆர் ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் சம்திங். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட். லெட்ஸ் see. Okay, and I'm not good, hug you. ஸோ I'm not good means அவங்க கேரக்டர் வைஸ் அவங்க வந்து சில விஷயங்கள் நல்லதாக இருந்திருக்காது, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாமே வந்து லைக் அவங்களுக்கே வந்து ஃபீல் இருக்குது, நான் வந்து உன்னை சீட் பண்ணியிருக்கேன், லைக் ஏதோ ஒன்று வந்து உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நீ வந்து என்னை வந்து இவ்வளோ வந்து கேர் பண்ணுற, லவ் ஸ்டில் வச்சுருக்கு, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்களோட பிளாக்கேஜ் ரீசன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். லெட்ஸ் see உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது வந்து பார்க்கலாம். Once again, I'm take this. உங்களுக்கு என்ன பிளாக்கேஜ்? see, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடை வந்து கிங் ஆஃப் கப்ஸ். எமோஷ்னலி ரொம்ப வந்து டவுனாக இருக்கீங்க, அண்ட் வாட்டர் எலமெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள். ஸோ பைசஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிளாக்கேஜ்னால், நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க பர்சனாக இருக்கலாம் கைஸ். சில விஷயங்கள் உங்ககிட்ட உங்கள் பர்சனே வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக கூட இருக்காது, லைக் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களே வச்சுக்கோங்களேன், அட்வைஸ் கொடுத்தாலுமே நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொன்னாலே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகி நிறைய அழுகிற பர்சனாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து அந்த பர்சனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. நீங்கள் போல்டு விமனாக இல்லை அப்படின்ற ஒரு தாட் அந்த பர்சனுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, எல்லா விஷயத்துக்குமே சென்சிட்டிவாக இருக்கீங்க, அப்படியே ஒரு பிளாக்கேஜஸ் உங்களுக்கு இருக்குது. see, fool god. ஓகே, ஸோ உங்கள் சைடில் பிளாக்கேஜஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் போல்டாக இல்லாமல் இருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்கல, அதுவும் பார்க்க முடியுது. சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க, அந்த இன்னசென்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வெறுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில பிளாக்கேஜ் உங்கள் சைடு, நீங்கள் ஃபினான்ஷியலி லோவான ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு கேஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், அந்த விஷயத்துக்காக கூட வந்து அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க, அதையும் பார்க்க முடியுது. hair, earth, water, fire element and feathers. some feathers உங்ககிட்ட இருக்கலாம், peacock feathers or some rose petals வச்சுருக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். again I'm getting hair sign. let's see. ஸோ அது ஒரு பிளாக்கேஜாக உங்களுக்கு வந்து தெரியுது இங்கே பார்க்குறப்போ. see, princess. ஸோ princess. ஸோ இது பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து சில விஷயத்த வந்து நமக்கு வந்து நான் எந்த எஃபர்ட்டும் போட மாட்டேன், எனக்கு அப்படியே கிடைக்கணும் அந்த விஷயங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து எஃபர்ட் அதிகமாக போடணும், நீங்கள் சில எஃபர்ட்ஸ் வந்து போடாமல் இருக்கலாம். see, அந்த எஃபர்ட்ஸ் வந்து பற்ற மாட்டுது அந்த பர்சனுக்கு, அவங்க வந்து ஏதோ ஒன்று உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நடக்க மாட்டுது, அதுவும் பார்க்க முடியுது. அவங்க அந்த ஒரு பிளாக்கேஜஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட இருந்து. கேஸ்ட் இஷ்யூஸ், நீங்கள் ஃபினான்ஷியலி லோவான ஃபேமிலியாக இருக்கலாம், அண்ட் நீங்கள் இன்னும் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகாத பர்சனாக இருக்கலாம். ஸோ உங்கள் இன்னசென்ஸ், ஸோ உங்கள் சென்சிட்டிவ், அது எல்லாமே வந்து பிளாக்கேஜாக இருக்குது அந்த பர்சனுக்கு. லெட்ஸ் see. I want to tell you how much I feel. see, இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இந்த நோ கான்டாக்டில் அவங்க வந்து உங்ககிட்ட எவ்வளோ வந்து மிஸ் பண்ணுறாங்க, இந்த லவ் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அது அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அது பார்க்க முடியுது. now I'm here realized. இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ், பட் அந்த ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட வந்து இல்லை. அந்த பிளாக்கேஜஸ்லாம் வந்து சரியானால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது உங்கள் சைடில். see, jealousy. ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த ஜெலஸ் இருக்குது அந்த பர்சன் மேலே, லைக் அவங்க வந்து தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட். ஸோ ஸ்டில் வந்து அந்த ஜெலஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்குமே இருக்கலாம் சில ஜெல்லஸ், அவங்களுக்கு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டில் இருக்காங்களா, தேர்ட் பர்சன் கூட இருக்காங்களா, ஒரு தேர்ட் பர்சன் கூட இருந்திருக்கலாம், அவங்க கூட அவங்க வந்து கான்டாக்டில் இருக்கலாம், அது ஜெல்லஸாக இருக்கலாம். see, I'm get childish. நீங்கள் ரொம்ப சைல்டிஷான பர்சனாக இருக்கீங்க, லைக் அந்த சைல்டிஷ்னஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அது வெறுக்கிற மாதிரி இருக்குது.
த ஷிப். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க சைட்லேருந்து அந்த ஆக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு. லெட்ஸ் see soulmate கனெக்ஷன்ஸாக இருக்கலாம் இந்த கனெக்ஷன்ஸ். அண்ட் ஃப்ளவர்ஸ் பியூர் ஒன். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஃபூல் கிட்டேயுமே அந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா? எஸ். ஸோ நீங்கள் ஒரு இன்னசென்ட்டான பர்சன், ஒரு பியூர் பர்சன், ஒரு பியூர் ஹார்ட்டடாக நீங்கள் இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்காது. பட் உங்களோட பிளாக்கேஜஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக தான் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக வந்து அவங்களுக்கு தெரியலாம். ஸோ அவங்க அந்த ரிலீஜியஸ் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லாத ஃபேமிலின்னு அதையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அவங்க சைட்லேருந்து. மெசேஜ் அண்ட் கால்ஸ், அவங்க சைட்லேருந்து ஒரு மெசேஜ் அண்ட் கால்ஸ் உங்களுக்கு வந்து வரலாம். லெட்ஸ் see. ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். உங்களுக்கு வந்து அவ்வளோ லவ் இருக்குது இந்த பர்சனோட. ஸோ கம்பேர் வித் யூ, அவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அவங்க மேலே அவ்வளோ லவ் இருக்குது. ஃபுல்லாகவே லவ் வச்சுருக்கீங்க. ஐ வாண்ட் டு பி வித் யூ. ஸோ உங்களோட ஃபுல் தாட் வந்து அவங்க கூட இருக்கணும், அண்ட் அவங்க கூட தான் இருக்கணும். ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் see மல்டிபிள் பீப்புள்ஸ், மேபி இந்த பர்சன் வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கலாம். அது ஒரு பிளாக்கேஜஸாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே பார்க்குறப்போ மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தான் வந்துச்சு. ஸோ அந்த பிளாக்கேஜ் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், ஆர் நிறைய பேர் வந்து இன்வால்வ் பண்ணிருக்கலாம், அது ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில், அது ஒரு பிளாக்கேஜாக வந்து இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் மை ஃபால்ட். எஸ், நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் யோசிக்கலாம், இது எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான், இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நான் சாரி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க. லெட்ஸ் see guys, one more messages. reply to me. நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. see I block you, I'm sorry. அவங்களுமே வந்து ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணுறாங்க, நான் பிளாக் பண்ணிட்டேன், ஸோ நான் பிளாக் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்க சைட்லேயும் இருக்குது. see wait, you get wait. okay guys, let's see last one. அப்செட். நீங்கள் வந்து அப்செட்டாக இருக்கீங்க, பட் அந்த அப்செட்டாக இருக்காதீங்க. ஓகே guys, this is my reading. உங்களுக்கு என் ரீடிங் டச்சுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.